அன்பான மாணவர்களே, நிலை மின்னியல் பகுதியில் இன்று கூலும் விதி என்பதனை பற்றி பார்க்கின்றோம். நேற்றைய தினம் புள்ளி மின்னூட்டங்கள் அதை சார்ந்த தன்மைகளை பற்றி பார்த்தோம். சில கணக்குகளை பார்த்தோம், அந்த பகுதிக்கு ஒட்டினது. இன்றைய தினம் கூலும் விதி என்பதனை எடுத்துக்கொள்கின்றோம். உங்களுக்கு போன வகுப்பிலே கூறியது போல ஒரு பாடத்தை ஒவ்வொரு தனித்தனி அலகுகளாக பிரித்து அந்த அலகுகளில் நாம் என்னென்ன விஷயங்களை படிக்க இருக்கின்றோம் என்பதனை தனியாக குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு நான் பயன்படுத்திய வார்த்தை மைண்ட் மேப்பிங். மனத்தளவிலே ஒரு மேப்பிங், ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கொள்வது. அப்போ கூலும் விதி என்றால் என்னென்னலாம் இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கூலும் விதி எவ்வாறு வந்தது, அதாவது கூலுமின் சோதனை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நாம் அந்த பாடத்தினை தமிழில் தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடத்தினை ஒரு 3 பக்கம் அல்லது 4 பக்கம் வரையிலும் இருக்கக்கூடியதை ஒரு சிறிய அழகாக தான் எடுத்து படிக்கிறதுன்னு சொன்னோம். அதை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையிலும் படித்தா எந்த இடத்துலையும் இதற்குண்டான அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இந்த கூலும் இந்த சோதனையை எந்த வருஷத்தில் செஞ்சார், 1786 வருடத்தில் செஞ்சார் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர் எவ்வாறு செஞ்சார் அப்படிங்கிறது அந்த தொகுப்பினுடைய கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது டார்ஷன் பெண்டுலம் அப்படின்னு ஒரு முறுக்கு திராசை எடுத்துக்கிட்டு அந்த முறுக்கு திராசில் 2 கோளங்கள், உலோக கோளங்களை எடுத்து அதை மின்னூட்டம் பெற செய்து அவற்றுக்கிடையே உள்ள விசைகள் என்ன, ஒரு டார்ஷன் பேலன்ஸ் முறுக்கு திராசு, அவற்றை கொண்டு அந்த இடைத்தொலைவு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியதா, அந்த கோளப்பரப்பினுடைய ஆரத்தை காட்டிலும் அதனுடைய இடைத்தொலைவு அதிகமாக இருக்கும் வகையில் அமைத்து விசையினை கண்டறிந்தார் அப்படிங்கிறோம். இதெல்லாம் எதுக்காக இப்படி சொன்னார் அப்படிங்கிறத பின்னாடி இயல்புகளில் படிக்க போறோம். ஆக நாம் ஒரு பாடத்திட்டத்தினை படிக்கும் பொழுது அதுதான், அதாவது உயர்நிலை கல்விக்கும் மேல்நிலை கல்விக்கும் உள்ள வித்தியாசம். அடிக்கடி ஒவ்வொரு வகுப்புலையுமே நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், அடிக்கோடிட்டு வரேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, நம்ம படிக்கக்கூடிய திட்டமிடல், அதனுடைய வழிவகைகளே சற்று மாறுபட்டதாக இருக்க வேண்டும். அதுக்கு மைண்ட் செட் வந்தாச்சுனாலே வசதியாக போயிடும். இப்போ பாருங்கள், கூலும் விதியில் கூலும் சோதனை அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அது என்ன அமைப்புங்கிறத பற்றி நம்ம இதில் தெளிவாக பார்க்குறோம். இதற்கு அடுத்தது இந்த கூலும் விதி அப்படிங்கும் பொழுது இதனுடைய கணக்கியல் வாய்ப்பாடு என்ன, ஃபார்முலா. அதைத்தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா கணக்கியல் வாய்ப்பாடு அப்படின்னு ஒரு பிரிவு. இந்த கணக்கியல் வாய்ப்பாடு நேர்த்தன்மையோடையும் இருக்கு, எளிய, அதாவது சிறிய வகுப்புல படிக்குது. இப்ப இந்த வருஷத்துல படிக்கும்போது மிக முக்கியமானது அதுல இந்த வெக்டர். அந்த வெக்டர் என்பது அலகு வெக்டர் எவ்வாறு இங்கே பயன்படுகின்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும் இந்த கணக்கியல் வாய்ப்பாடு. சரி சார், இந்த கணக்கியல் வாய்ப்பாடு பார்த்த உடனேயே நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிறது, அதுல நிறைய மதிப்புகள் வருகின்றன. அந்த மதிப்புகள் அலகுகள். கூலும் விதிக்கு உண்டான மைண்ட் மேப்பிங் போட்டுட்டு இருக்கோம். இப்போ கூலும் விதியில் ஆரம்பத்தில் கூலும் சோதனை என்ன, கணக்கியல் வாய்ப்பாடு எப்படி வந்தது, மதிப்புகள், அலகுகள், இப்படி பிரித்து நீங்கள் பேப்பரில் எழுதி உங்கள் கைப்படை எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா எந்த மீள்பார்வையின் போது, ரிவிஷன் போதும் அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஓஹோ, இந்த தன்மை தானா, உடனே இதெல்லாம் அமைப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த அலகுகள்லாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு முக்கியமான பண்பினை பற்றி படிக்கிறோம். அதுதான் விடுதிறன், பெர்மிட்டிவிட்டி. காற்று அல்லது வெற்றிடத்தின் விடுதிறன், ஊடகத்தின் விடுதிறன். இந்த அமைப்புகளை கொண்டு நம்ம எதை வரையறுக்க முடியறதுன்னா, ஒரு கூலும் அப்படிங்கிறத எப்படி வரையறுக்கிறோம். இது முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த 1 மார்க் 2 மார்க் கேள்விகள் எல்லாம் சிறிய வினாக்கள்ல கூலும் வரையறு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த வரையறுத்தல் எப்படி செய்கின்றோம்,
இந்த கூலும் விதியை பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே முதலாம் ஆண்டிலே படித்த ஈர்ப்பியல் விசையை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்ப கூலும் விதி நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி, இவை ரெண்டுத்திலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம் பண்புகளை. அப்புறம் கடைசியில 2 பகுதிகள் எப்பொழுதுமே காரணிகள் தான். ஒன்று பல வகையான கணக்குகள், அடுத்தது இது சம்பந்தப்பட்ட திறனறி வினாக்கள், ஸ்மார்ட் கொஸ்டின்ஸ். ஆக இன்றைய தினம் இந்த கூலும் விதி என்பதை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கூலும் விதிங்கிறதுல என்னென்னலாம் நம்ம படிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், கூலும் சோதனை எப்படி வந்தது, அதனுடைய கணக்கியல் வாய்ப்பாடு எப்படி வந்தது, அதில் வெக்டர் அலகுகளை நம்ம எப்படி கொண்டு வரோம், அடுத்து அதில் இருக்கக்கூடிய மதிப்புகளை அலகுகளை என்ன, விடுதிறன் மதிப்பு என்ன, அந்த ஒப்புமை விடுதிறன், சார்பு விடுதிறன், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்று சொல்கிறோமே அந்த தன்மை என்ன, அடுத்தது ஒரு கூலுமை எப்படி வரையறுக்கிறோம், அடுத்தது கூலும் விதியிலிருந்து நியூட்டனின் ஈர்ப்பியல் விதிக்கு என்னென்ன விதத்தில் சமனாக இருக்கின்றது, எவ்வாறு மாறுபடுகின்றது அப்படிங்கிற தன்மையை பற்றி தெரிந்து கொள்கின்றோம். இந்த அமைப்புகளுக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு இதிலேருந்து இந்த கூலும் விதியை பயன்படுத்தி பல்வேறு விதமான கணக்குகள் நம்ம எவ்வாறு இந்த பகுதியை ஒட்டிய கணக்குகளை எப்படி போடுகின்றோம், அதுலேருந்து திறனறி வினாக்கள் என்னென்ன வகையில் கிடைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நேரத்துக்கு தகுந்தாப்புல இதில் என்னென்ன பகுதிகள் வரையில் நம்ம இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அடுத்ததை தொடர்ச்சியை அடுத்த வீடியோ தொகுப்புலையும் கொண்டு போகும். ஆக இந்த கூலும் விதிக்கே நமக்கு 2 வீடியோ தொகுப்புகளாக இந்த கணக்குகள் திறனறி வினாக்கள் இருக்கக்கூடியதை 2வது தொகுப்புலையும் இந்த முதல் அரை மணி நேரத்தில் நம்ம இந்த அமைப்புகளை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த முறை, இந்த மைண்ட் மேப் இது நன்றாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அமைப்புகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்துட்டு போவோம். இதை குறித்து வச்சுங்க. அதாவது பொதுவாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது வேற, ஒவ்வொரு அலகுக்குமே மைண்ட் மேப்பிங் பண்ணுவதுங்கிறது வேற. இதுதான் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த கூலும் என்ன செஞ்சார், 2 டார்ஷன் பேலன்ஸ் முறுக்கு திராசுகள் 2 எடுத்து அதில் உலோக கோளங்களை எடுத்துக்கொண்டு, நேற்றைய தினமே சொன்னோம், இந்த கோளப்பரப்புகளை நம்ம மின்னூட்டம் தாங்க செய்ய முடியும். அப்படி அந்த உராய்வுக்கான அந்த மின்னூட்டம் பெற்ற அந்த கோளங்கள் அவற்றை 2ஐயும் அருகில் வைக்கும் பொழுது அதாவது ஓரினமான மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், மாறுபட்ட மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் என்ற தன்மையை அடிப்படையாக கொண்டு இவை அந்த இடைத்தொலைவின் காரணமாக எப்படி அமைகின்றன, 2 கோளங்களும் அருகில் வரும்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதனை வைத்து ஒரு கணக்கியல் கூறினை கொடுத்தார். அதாவது காற்று அல்லது வெற்றிடத்தில் வைக்கப்பட்ட 2 மின் துகள்கள் ஒரு R இடைத்தொலைவில் இருக்கின்றன என்று கருத்தில் கொள்வோம். அதாவது இப்படி ஒரு பாசிட்டிவ் +Q1 என்பது இருக்கு, இந்த இடத்திட்ட மற்றொரு அமைப்பு Q2 என்பது இருக்கின்றது. இந்த 2 மின்னூட்டங்களுக்கு இடையில R மீட்டர்கள் இடைத்தொலைவு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அந்த விசை இந்த மின்னூட்டங்களுக்கு இடையில எப்படி இருக்கும்னா, அந்த மின்னூட்டங்களை இணைக்கின்ற கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டினுடைய அதே திசையில இது இருக்கும். இங்க இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ்ன்னு இருக்கிறதுனால இதனுடைய திசையில இவ்வாறு செல்லக்கூடியதாக இருக்கும். இப்படி கிடைக்கக்கூடியதை F21 என்ற அலகுனால குறிப்பிடுகின்றோம். அப்படி மேலே குறிப்பிட்டா வெக்டர் அலகுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி சார், இந்த வெக்டரை நம்ம எப்படி சொல்றது, அதாவது எண் மதிப்பு திசை மதிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக இதில் இருக்கக்கூடிய இந்த வெக்டர் மதிப்பை ஒரு அலகு வெக்டர்னால குறிப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா R12 என்பதாக இந்த திசையில் எடுத்துக்கிறோம். இதே Q1 மீது Q2 அப்படின்னா R21 என்று எடுத்துப்போம்.
இப்ப இதிலேருந்து இந்த திசையில செல்லக்கூடிய இந்த அலகு வெக்டர்னுடைய மதிப்பை R12, அலகு வெக்டர்னா 1, அதனுடைய எண் மதிப்பு 1ங்கிற மதிப்பை பெருக்கும் பொழுது மதிப்பு மாறாது, எண் மதிப்பு மாறாது. ஆனா அந்த திசையினுடைய விசை, அந்த விசையினுடைய திசை, அந்த திசையினுடைய பங்கீடு, பங்களிப்பு நமக்கு புரியக்கூடியதாக அமையும். ஆக இது கூலும் விதிக்குண்டான அந்த விதி, ஒரு வாய்ப்பாடு எழுதுவதற்கு. இப்ப இந்த வாய்ப்பாடை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, F proportional to Q1 into Q2, அதாவது மின்னூட்டங்களின் பெருக்கற்பலனுக்கு நேர்தகவிலும் இடைத்தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தொகைவிலும் இருக்கின்றது. The force between the charges directly proportional to product of the magnitude of the charges divided and inversely proportional to square of the distance between them. அப்ப இதுல நம்ம இதை சமன்படுத்தி எழுதும் பொழுது என்ன எழுதுறோம், F ஈக்குவல் டு ஒரு மாறிலி வருகின்றது K என்று, K into Q1 Q2 divided by R square என்று எழுதுகிறோம். அப்ப இது ஒரு விசை, இரண்டின் மீது ஒன்றாவது மின்னூட்டம் ஏற்படுத்துகின்ற விசை இவ்வாறு எழுதப்பட்டிருந்தார். இதை இரண்டாவது மின்னூட்டம் ஒன்றுனா F12 எழுதிட்டோம். அப்ப இங்க என்ன தேவையா இருக்கு, அலகு வெக்டர் தேவையா இருக்கு. அதைத்தான் நம்ம இங்க R12 என்று சொல்றோம். இது அலகு வெக்டர், எண் மதிப்பு 1. அப்ப இதுதான் நமக்கு கூலும் விதியினுடைய வாய்ப்பாடாக அமைகின்றது. இதனை இத்தனை நியூட்டன் என்று அலகுனால குறிப்பிடுகின்றோம், விசையை நம்ம அளக்கும் பொழுது. அப்ப இந்த விசை எப்படி இருக்கு அப்படின்னா, இது கவர்ச்சி விசையாகவும் இருக்கலாம், விலக்கு விசையாகவும் இருக்கலாம். இப்ப இரண்டுமே ஓரிடமான மின்னூட்டங்களா இருக்கும் பொழுது, மின் துகள்களா இருந்ததுன்னா அப்ப அவைகளுக்கிடையே ஒரு விலக்கு விசை இருக்கிறது. இவை மாறுபட்டதாக இருந்தால் இவற்றுக்கிடையே ஒரு ஈர்ப்பு விசை இருந்திருக்கக்கூடும். இந்த தன்மைகளை தான் கூலும்பினுடைய விதி முதலில் கூறுகின்றது. ஒரு புள்ளி மின் துகளின் மின்னூட்டங்களின் மதிப்பின் பெருக்கற்பலனுக்கு நேர்தகவிலும் இடைத்தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அந்த விசையானது அமைகின்றது. இது கூலும் விதி. சரி சார், அப்ப அதில் எடுத்துக்கொண்ட பண்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம இங்கே படிச்சுட்டு வர்றதெல்லாம் கூலும் விதியினுடைய இயல்புகளை பற்றி படிச்சுட்டு வரோம். முக்கியமான இயல்புகளில் முதல் இயல்பு இது, விதியினுடைய வரையறை. அடுத்தது என்ன பார்க்கின்றோம்னா, அந்த விசை எந்த திசையிலே இருக்க முடியும்னா இவை இரண்டையும் இணைக்கின்ற நேர்கோட்டின் திசையிலே இருக்கும் என்று பார்க்கின்றோம். அப்ப அதற்கு அலகு வெக்டர் சொன்னோம், அந்த அலகு வெக்டரை குறியீடோட கொடுத்திருக்கோம். கணக்குகள் போடும்போதெல்லாம் எண் மதிப்பு என்ன, அலகு வெக்டரை எங்க பயன்படுத்துறோம், அதனால திசை எவ்வாறு பெறுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பின்னாடி ஒரு கேள்வியில பார்க்க போறோம், திறனறி வினாவிலையும், இது எப்படி நியூட்டனின் மூன்றாவது விதிக்கு சமமாக அமைகின்றது கூலும் விதியும். ஏன்னா விசையை பற்றி சொல்லும்போது நியூட்டன் விதியும் வரக்கூடியதாக இருக்கு. நியூட்டனின் இயற்பியல் விதி வேற, நியூட்டனுடைய விசை பற்றிய விதிகள். எந்த ஒரு வினைக்கும் சமமான எதிர்மான வினையும் உண்டு என்று நம்ம குறிப்பிடுகின்றோம். அப்படியே குறிப்பிடக்கூடியதையும் நம்ம இங்கு பார்க்க இருக்கின்றோம். சரி சார், இந்த வாய்ப்பாட்டில் இந்த தகவல் போடும் பொழுது இதுக்காக ஒரு விகித மாறிலி ஒன்று கொடுக்கிறோம். இது நேர், அதாவது பெருக்கற்பலனுக்கு நேர் தகவல்னு சொன்னோம். இது இருமடியின் எதிர்த்தகவு அப்படின்னு சொன்னோம். சரி சார், இப்ப இந்த மதிப்புல வரக்கூடிய கேயினுடைய மதிப்பு என்ன, இங்கதான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். இந்த கே என்பதை எவ்வாறு வரையறுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, பின்னாடி திறனறி இதுல இது எவ்வாறு வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். இந்த கே என்பதை பொதுவா 1/4πε0, இது காற்று அல்லது வெற்றிடத்திற்குண்டான ஊடகத்தினுடைய விடுதிறன், permittivity of free space, air or vacuum என்று குறிப்பிடப்படுகிறது. பெர்மிட்டிவிட்டி நல்ல கவனிச்சுங்க, மின்னியல் பகுதியில பெர்மிட்டிவிட்டின்னு எப்சிலான படிப்போம். இதே காந்தவியல் பகுதியில் பெர்மியபிலிட்டி, ஊடகத்தின் விடுதிறன். அப்ப உட்புகுதிறன் அப்படின்னு அங்க சொல்லுவோம், இங்க விடுதிறன் என்று சொல்லுவோம்.
அப்போ பர்மிட்டிவிட்டி, பர்மியபிலிட்டி எம் வருது மேக்னட்டிசத்தில், அதுலேயும் எம் வருது. பர்மிட்டிவிட்டி, எலக்ட்ரிசிட்டி, டி முக்கியமாக இருக்குது பொலிட்டிக்ஸில். அப்போ எலக்ட்ரிசிட்டியில் வர்றது பர்மிட்டிவிட்டி, மேக்னட்டிசத்தில் வர்றது பர்மியபிலிட்டி, மியூ என்ற வார்த்தையினால் எழுதுவோம். இங்கு கவனிப்போம், இந்த k என்பது 1/4πε0 என்பதாக அமைகின்றது. இந்த மதிப்புகளை பிரதியிட்டோம்னா நமக்கு இதனுடைய எண் மதிப்பு என்ன கிடைக்கிறது? 9 × 10⁹ இது மதிப்பு. சரி சார், இதுக்கு அளவு எப்படி எழுதுவீங்க? தாராளமாக பாருங்க, k என்பது வேணும்னா இந்த விசை இன்டு இந்த கீழே இருக்கக்கூடிய மதிப்பு இங்க வரப்படுது. இது திசையை குறிக்கக்கூடியது, இதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த ஆர் மதிப்பை மட்டும் பார்க்கும்பொழுது இந்த ஆர் என்பது இடப்பெயர்ச்சி, அந்த இடை தொலைவு அது மீட்டர்கள் அளக்கப்படுறது. இந்த விசை நியூட்டன்கள்னால அளக்கப்படுறது. இந்த மின்னூட்டங்கள் கூலும்னால அளக்கப்படுறது. அப்ப k மட்டும் வச்சா f × r² / q1 q2 தானே மேக்னிடியூட்ல வரும். அப்ப எஃப்ங்க இதுக்கு அலகு எப்படி எழுதலாம்? நியூட்டன் எழுதலாம். இந்த r² வர்றதுனால மீட்டர் ஸ்கொயர் எழுதலாம். இந்த q1 q2 கூலும் × கூலும் கீழே வர்றதுனால கூலும் பவர் -2 என்று எழுதலாம். அலகுகள் எப்படி வந்ததுங்கிறதையும் ஒரு தடவை நம்ம எழுதி பழகிட்டோம்னா ஈஸியாக நமக்கு எப்பொழுதுமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த வாய்ப்பாடுகள் தான் நமக்கு ஞாபகம் இருக்க போகிறது. அப்போ k = 1/4πε0, 9 = 9 × 10. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எண் மதிப்பை நம்ம கணக்குகளில் பதியிடணும். அதனால இந்த அலகுகள் நான் சொன்ன நேற்றே ஒரு குறிப்பு தனியாக தாளில் அலகுகள் மதிப்புகள்னு இந்த பாடத்தில் வர்றதை ஒவ்வொரு அலகுலையும் குறிப்பிடக்கூடியதெல்லாம் தனியாக எழுதி வச்சுங்க. அதை நம்ம தனியாக பார்த்துக்கிட்டா இதில் நமக்கு எந்தெந்த மாறிலிகள் மதிப்பு எப்பொழுதுமே ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த k என்பது. சரி சார், இந்த மதிப்பை பிரதியிட்டு ε0 மதிப்பையும் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, இதுக்கு முதல்ல நான் என்ன சொல்றேன், மதிப்பு எழுதுறதுக்கு முன்னாடி இப்ப ε0னாக்க என்ன? இந்த மதிப்பு இங்க வரப்போறது, இந்த k மதிப்பு இங்க வருது. k மதிப்பு தான் இங்க வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது சோதனை மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டது. அப்ப 1/4πk k யோட மதிப்பு என்ன? 9 × 10⁻9. அப்ப இந்த மதிப்பை போட்டோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கிறது? 8.85. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இன்டு இங்க பாருங்க, இந்த அடுக்கு மேல வரும்போது மைனஸ்ல தான் வரும். அப்ப -12. சரி சார், இதுக்கு அலகு எப்படி எழுதுவீங்க? இந்த அலகு இதுல வரும் பொழுது தலைகீழியா வர்றது. அப்ப நியூட்டன் -1. அப்ப முதல்ல பிளஸ்ல வரக்கூடியது எழுதினா கூலும் ஸ்கொயர் நியூட்டன் -1 மீட்டர் -2. இதுக்கு அப்படியே தலைகீழி தானே. k = 1/ε0. அப்கோர்ஸ் 4π இருக்கு, மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட். அப்ப இதுக்குள்ள தொடர்பு பார்த்தால் அந்த தலைகீழியா இருக்குன்னா இந்த அலகும் அப்படியே தானே மாறணும். அப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு எண் மதிப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிலைமினியல்ல எல்லா இடங்கள்லையும் இந்த விசைக்குண்டான வாய்ப்பாடை நம்ம பயன்படுத்துவோம். அந்த வாய்ப்பாடை பயன்படுத்தும் போது 1/4πε0 அப்படியே பயன்படுத்தினோம்னா நமக்கு அதனுடைய மதிப்பு 9 × 10⁻9 எடுக்கணும். அதே சமயத்தில் இந்த ε0 மதிப்பு மட்டும் ஒன்றுனா 8.85 × 10⁻12 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி சார், இதற்கு அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த விசையினுடைய மதிப்பு இருக்கே, இது ஒரு பெரிய மதிப்பு. ஏன்னா இந்த விசையினுடைய மதிப்பை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சது? ஓர் அலகு மின்னூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட F = k னுடைய மதிப்பு 9 × 10⁻9 இன்ட்டு ஒரு கூலும் × ஒரு கூலும். அவை ரெண்டும் 1 மீட்டர் இடைவெளியில் இருந்தால் கூட இந்த இடத்துல அலகு வெக்டர் தான் 1 2 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். என்ன மதிப்பாக இருந்தாலும் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், எண் மதிப்பை பார்க்கும்போதுன்னு சொன்னேன். அப்போ இந்த எண் மதிப்பில் F உடைய மதிப்பு பார்க்கும்போது இத்தனை பெரிய விசைங்கிறது மிக பிரம்மாண்டமானது. 1 மில்லியன் டன் நிறை அது எடையாக இருந்து என்ன விசையினை கொடுக்குமோ அந்த அளவுக்கு கொடுக்குங்கிறது பெரியது. அதனால நம்ம எப்பொழுதுமே மைக்ரோ கூலும் என்பதையோ நானோ கூலும் என்பதையோ செய்வோம். 16 10⁻⁻6 10⁻⁻9 கூலும். இந்த மதிப்புகளை தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத ஒரு குறிப்பு வச்சிருக்கோம்.
இந்த கேனுடைய மதிப்புகள் அலகுகளை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம இதை வச்சு பார்க்கணும். அப்ப இந்த வாய்ப்பாட்டிலிருந்து எப்பொழுது இரண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு சமமான இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் உள்ள கவர்ச்சி அல்லது விரக்கு விசையினுடைய மதிப்பு 9 × 10⁻9 நியூட்டனாக அமைகின்றதோ அந்த மின்னூட்டங்கள் 1 மீட்டர் இடைவெளியில் காற்று அல்லது வெற்றிடத்தில் வைக்கப்படும் பொழுது அவை உணர்கின்ற விசையினுடைய மதிப்பு 9 × 10⁻9 நியூட்டன்களாக அமைகின்றதோ அந்த மின்னூட்டத்தின் அளவே ஒரு கூலூம் என்று வரையறுக்கப்படுகிறது. அப்ப கூலூமையும் இந்த வாய்ப்பாட்டின்படியே நம்ம வரையறுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி சார், இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு கவனிங்க. ஒரு ஊடகத்துல இந்த மதிப்புகள் மாறுறது அப்படின்னு சொன்னேன். அப்ப மாறும் பொழுது எப்சிலான் அப்படிங்கிறது ஊடகத்தினுடைய விடுதிறன் அப்படின்னா இத ε0 × εr என்று எழுதிக்கிறோம். இதத்தான் சார்பு விடுதிறன், ஒப்புமை விடுதிறன் அப்படின்னு சொல்றோம். காற்று அல்லது வெற்றிடத்துக்கு இந்த ε0 மதிப்பு, காற்று அல்லது வெற்றிடத்திற்கு இந்த ε0 மதிப்பு 1. அப்ப அது ε0 ஆயிடுறது. அதனுடைய மதிப்பு தான் 8.85 10⁻⁻12 அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ε0ங்கிறது ரேஷியோ. ε0 = ε/ε0. அப்ப ஊடகத்தின் விடுதிறன் மதிப்பு எப்பொழுதுமே காற்று அல்லது இதை காற்றுல அதிகமாக இருக்கு. அதனால இந்த மதிப்பு எப்பொழுதுமே ε0 என்பதனுடைய மதிப்பு 1 என்பதை விட அதிகமாக இருக்கு எந்த ஒரு ஊடகத்துக்கும். சரி சார், இந்த தன்மையினால நமக்கு என்ன முக்கியமான பண்பு வரப்போறது? நிறைய கணக்குகள் எல்லாம் இதை பயன்படுத்த போறோம். இந்த தன்மையை இப்ப காற்றுல எழுதும் பொழுது F air அப்படின்னு எழுதினா 1/4πε0 Q1 Q2 /r². இதெல்லாம் மேக்னிடியூட மட்டும் எடுத்து எழுதுறேன் புரியறதுக்கு. இப்ப F மீடியம் ஊடகம் அப்படின்னு எழுதினோம்னு வச்சுங்க, இது காற்று அல்லது வெற்றிடம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இது ஊடகத்துக்கு அப்படின்னு எழுதும்போது 1/4πε Q1 Q2 /r². அப்ப இங்க பாருங்க, இந்த ஊடகத்துல இந்த மதிப்பு எப்சிலான் மதிப்பு தலைக்கீழ வருது. இது 1 காட்டிலும் அதிகமான மதிப்பா இருக்கு. எந்த ஒரு மதிப்பையும் 1ஐ விட அதிகமான எண் மதிப்பினால வகுக்கும் பொழுது நமக்கு அந்த மதிப்பு என்ன ஆகின்றது? விசையினுடைய மதிப்பு குறைகின்றது. அதைத்தான் நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்றோம், எஃப் காற்றினுடைய மதிப்பு எஃப் ஊடகத்தின் மதிப்பை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றது. எந்த ஊடகத்திலையும் அதனுடைய விசையானது என்னவா இருக்கு? குறைவாக இருக்கிறது. இதான் இதுல இருந்து இன்ஃபர் பண்ணி நமக்கு வரக்கூடியது. இந்த மதிப்புகளை வச்சு இங்க பாருங்க, இங்க என்ன சொன்னோம்? எப்சிலான் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ε0 சொன்னோம். ஆனா எஃப் காற்று கிரேட்டர் தென் எஃப் ஊடகம். இதுதான் பின்னாடி மின்புலத்தை எல்லாம் வர இருக்கும் போதும் ஊடகம் இருக்கும்போது என்ன நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதுல பார்ப்போம். இது மிக முக்கியமானதாக இருக்கு. சரி, இப்ப முக்கியமான வேறுபாடு நம்ம இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் நீங்க தான் கோஆப்ரேட் பண்ணணும். காலத்தின் தன்மையை கருதி கொஞ்சம் வேகமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்ன அமைப்பு சொல்றோம்னா, இந்த பகுதியில் நான் நீங்க புத்தகத்தில் இதை தொடர்ச்சியா கொடுத்துருந்தாலும் நீங்க இதில் எழுதும் பொழுது இப்படி தனியா பிரிச்சுக்கிட்டு நீங்க செய்யணும். அந்த வடிவத்துக்கு தான் நான் இதில் சொல்லிக்கிறேன். இங்க கூலும் விதியை F = K × Q1 Q2 /r² அப்படின்னு கொடுக்கிறோம். இந்த நியூட்டன் ஈர்ப்பியல் விதி எப்படி இருக்குன்னா F = G × m1 m2 எழுதிக்கலாம் /r². அமைப்பு ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாறிலியினுடைய மதிப்பு வேற, இந்த மாறிலியினுடைய மதிப்பு வேற. இங்க மாறிலியினுடைய மதிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பாருங்க. K னுடைய மதிப்பு என்னன்னு சொன்னேன் நானு, 9 × 10⁻9. இதனுடைய அலகு அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருந்தது? நியூட்டன் மீட்டர்², கூலூம் -2. அந்த Q1 Q2 கீழே வந்ததுல இங்க இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஈர்ப்பியல் மாறிலியினுடைய மதிப்பு யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்றோமே, ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்போம். 6.626
இன்டு 10 அடுக்கு -11. அப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதுலயும் என்ன கிடைக்கிறது? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஆனா கிலோகிராம் அந்த நிறைகளினுடைய இதா இருக்கிறதுனால கிலோகிராம் -2. அப்ப இந்த அலகு இந்த அலகு என்ன வேறுபாடு பாருங்க. அப்ப k இனுடைய மதிப்பு g இன் மதிப்பை காட்டிலும் மச்சு கிரேட்டர். அப்ப நிறை குறைவான பொருள்களுக்கு ஈர்ப்பு விசையை காட்டிலும் நிலைமின் விசை எப்படி இருக்கும்? மிக அதிகமாக இருக்கும். அடுத்தது என்ன பார்க்கின்றோம்? 2 மின்னூட்டங்கள்ல இந்த k என்பது ஊடகத்தை சார்ந்தது. அப்ப இந்த விசை நம்ம என்ன சொல்றோம்? ஊடகத்தை சார்ந்தது. ஆனா இது எல்லா இடத்துலயும் ஒரே மதிப்பா தான் இருக்கு. அது தண்ணீரா இருந்தாலும், வேறு ஊடகமா இருந்தாலும், காற்றா இருந்தாலும், வெற்றிடமா இருந்தாலும் ஊடகத்தை சார்ந்த இந்த g என்ற மதிப்பு ஊடகத்தை சார்ந்தது அல்ல. ஊடகத்தை சாரவில்லை, சார்ந்தது அல்ல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஈர்ப்பு விசை மதிப்பு மாறாது. இங்க இது ஊடகத்தை சார்ந்த மதிப்பு மாறும். சரி சார், இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, இது நிறைகள் நிலையாக இருந்தாலும், ஸ்டாட்டிக்கா நிலையாக இருந்தாலும், இயக்கத்தில் இருந்தாலும் ஒரே மதிப்பு. நல்லா கவனிக்கணும். அதாவது நிறை பண்பு கொண்டு நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியிலிருந்து இது கூலும்பினுடைய மின்னூட்டங்களுக்கு உண்டான விதி. இதுல என்ன சொல்றோம்னா, நிலையா இருந்தா ஒரு பண்டா இருக்கு, இயக்கத்துல மின்னூட்டங்கள் இருந்ததுன்னு வச்சுங்க, இது கூட சேர்ந்து இந்த இந்த விசைக்கு தவிர இந்த விசை நிலை மின்னியல் விசை, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நிலை மின்னியல் விசை பிளஸ் லாரன்ஸ் விசை என்ற மற்றொரு விசையும் சேர்ந்து செய்கின்றது. லாரன்ஸ் விசை. அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்க்கும் பொழுது ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது நிலைமின்னியல் விசை மட்டும் இருந்தது. இந்த மின்னூட்டங்கள் இயங்க ஆரம்பிச்சதுன்னா லாரன்ஸ் விசைன்னு ஒன்று அடிஷனலா சேருது. ஆனா இங்க நியூட்டன் ஈர்ப்பியல் விசையில அவை இயக்கத்துல இருந்தா, ஏன்னா கோள்களுக்கு இடையிலாம் பார்த்தா கோள்கள்லாம் இயங்கிக்கிட்டே தானே இருக்கு. அப்ப ஈர்ப்பியல் விசை எதனால மாறுபடலையே, அதனால நிலையாக இயக்கத்தில் இருந்தாலும் இது எப்படி இருக்கு? இவ்வாறே அமைகின்றது. ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப F12 என்று நம்ம வெக்டர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கிறது? அந்த இடத்துல அலகு வெக்டருடைய திசை இரண்டாவது முதல் திசைக்கு மாறும்பொழுது -F21 என்பதாக அமைகின்றது. அப்ப இந்த அமைப்பிலிருந்தே நம்ம இது நியூட்டனுடைய மூன்றாவது விதிக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடிகின்றது. இது ரொம்ப முக்கியமான அமைப்பு. கணக்குகள் போடும்போது நம்ம இந்த பகுதியை பற்றி நான் திருப்பி ஒரு தடவை சொல்ல போகிறேன். அப்பையும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு அமைப்பை மட்டும் நம்ம இந்த தொகுப்பில் பார்த்து முடிப்போம். கூலும் விதி புள்ளி மின்துகளுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த புள்ளி மின்னூட்ட பாயிண்ட் சார்ஜுங்கிறது ஒரு கான்செப்சுவல் திங், ஒரு கருத்தாக்கம் மட்டுமே. நடைமுறைப்படுத்துதல்ல முடியாது, இது சாத்தியமாக இல்லை. ஆனால் இந்த மின்துகள்களுக்கு இடையே உள்ள தொலைவை ஒப்பிடும் பொழுது அந்த மின்துகள்களுடைய ஆரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது கூலும் விதி பயன்படும். இதனால தான் அந்த கூலும் முதல்ல எடுத்துக்கொண்ட சோதனையில் கூட அந்த கோளப்பரப்பினுடைய ஆரம் இடைத்தொலைவை காட்டிலும் மிக சிறியது என்று அந்த கருத்தியல் தன்மையை முதல்ல கொடுத்தார். ஆக இவையெல்லாம் நமக்கு இந்த கூலும் விதி அப்படிங்கிறதுல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். இதை நான் மைனாப்பில் சொன்னேன். கூலும் விதி என்ன,
கணக்கியல் வாய்ப்பாடு எப்படி எடுத்தோம், அதில் வெக்டர் அளவை எப்படி சேர்த்தோம், அலகுகள் மதிப்புகள் எப்படி கொண்டு வந்தோம், அப்புறம் விடுதிறன் என்பது என்ன, அது எப்படி சார்பு விடுதிறன், இவற்றுக்குள்ள விளக்கம் என்னன்னு பார்த்தோம். ஒரு கூலும் என்பதை வரையறுத்தோம். அதுக்கு அடுத்தது கூலும் விசையும் ஈர்ப்பியல் விசைகளும் எப்படி எப்படியெல்லாம் ஒப்பிடப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கின்றோம். இதுமே அடுத்த தொகுப்பில் இது சம்பந்தப்பட்ட கணக்குகளும் திறனறி வினாக்கள், ஸ்மார்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நன்றி.